எக்ஸல்ல அடிக்கடி பேசிக்கா கேட்குற ஒரு 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1ல ஒரு 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் டைம் கிடைச்சது அப்படின்னா அதை திருப்பி போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என் கூடயே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் ஃபைல டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோடபிள் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல டவுன்லோட் பண்ணிட்டு என் கூடயே சேர்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11. எக்ஸ்பிளைன் பாட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பாட்மாஸ் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்றோம். ஓகே, இது வந்து நாட் லைக் அன் எக்ஸல், இட்ஸ் அன் மேத்தமெட்டிக்கல். ஓகே, ஸோ மேக்ஸ்ல நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் பாட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்மாஸ் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூஸ்குள்ள நீங்க நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க, பிளஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து இந்த மாதிரி வந்து 4+8 அப்புறம் இது வந்து டிவைடட் பை 4 இப்படி நடக்காது. இந்த நீங்க கொடுக்கிற ஆர்டர் பிரகாரம் நடக்காது. இது எப்படி கால்குலேட் பண்ணும்னா இந்த பாட்மாஸ் ரூல் பிரகாரம் தான் கால்குலேஷன் பண்ணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிராக்கெட்டை கால்குலேஷன் பண்ணும். விச் மீன்ஸ் என்ன, இந்த இடத்துல 4 - 4 இருக்குல்ல, ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கால்குலேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் வந்து ரூட்லாம் கொடுப்போம்ல, ஸோ பவர் ரூட்டு அந்த மாதிரி கொடுக்குறோம்னா செகண்ட் அதை தான் கால்குலேஷன் பண்ணும். தேர்டு பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ். இப்போ இந்த ஹைராக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை கால்குலேஷன் பண்ணும், அதுக்கப்புறம் இதை வந்து டிவிஷனுக்குள்ள எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா ஆர்டரா இப்படி தான் போகும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பார்க்கும், அப்புறம் பவர் ஆர் ரூட் பார்க்கும், அதுக்கப்புறம் டிவிஷன்ஸ் பார்க்கும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அடிஷன், அப்புறம் தான் சப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டிங்குள்ள தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் இந்த எக்ஸிகியூஷன்ஸ் நடக்கும். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் இதுக்கு மட்டும் 5 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ பாருங்க ஈக்குவல் டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட் எனக்கு 12 வருது. இந்த 12 எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்ல போகலாம். போயிட்டு எவால்வேட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த எவால்வேட் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் நீங்க கொடுக்குற வேல்யூஸை பார்ட் பை பார்ட்டா எவால்வேட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்டெப்பா சொல்லும். ஓகே, ஸோ இப்போ இந்த சினாரியோல பாருங்க எவால்வேட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாருங்க பிராக்கெட்டை தான் இந்த வேல்யூஸ்ல நடக்குது. ஏன்னா பாட்மாஸ் ரூம்லயும் பிராக்கெட் பிரகாரம் தான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிகியூஷன் நடக்கும். ஸோ அப்போ பிராக்கெட் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆகி 1ன்னு வச்சுக்கிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க உங்களோட கண்டிஷன்ல என்ன இருக்கு, நமக்கு ரூட் பவர் எதுவுமே கிடையாது, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிவிஷன். ஸோ டிவிஷன் இப்ப பாருங்க 4+8 அப்படின்றது ஃபர்ஸ்ட் நடக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிராக்கெட்ல இருக்கிறத கால்குலேஷன் பண்ணிச்சு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க நமக்கு டிவிஷன் நடக்கணும், விச் மீன்ஸ் 8/1 நடக்கணும். பாத்தீங்களா 8/1 நடக்குது. அதுக்கப்புறம் நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கானா மல்டிப்ளிகேஷன் இல்ல, சப்ராக்ஷன் இருக்கா, ஐ மீன் அடிஷன் இருக்கு அப்படின்னா எஸ் அடிஷன் இருக்கு. ஸோ அடுத்தது என்ன நடக்குதுன்னா அடிஷன் நடக்குது. நமக்கு சப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் லாஸ்டா நடக்கும். ஸோ இதுதான் பாட்மாஸ் ரூல். இந்த பிரகாரத்துல தான் எக்ஸிகியூஷன்ன்றது நடக்கும். கொஸ்டின் நம்பர் 12. டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்கிட்ட ஒரு ஆர்டர் டேட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆர்டர் டேட் வந்து சாட்டர்டே வருதா, என்ன டேல வருது அப்படின்னு கேட்குறாங்க. விச் மீன் சாட்டர்டே, சண்டே, மண்டே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டே இருக்கும்ல, ஸோ அந்த டேவை கேட்குறாங்க. இது நம்ம உட்காந்து கேலண்டர்ல உட்காந்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணா இது பாசிபிலிட்டி. ஈக்குவல் டு TEXT டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன்று வரும். இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இதுல 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் ஃபார்மேட். வேல்யூன்றது நத்திங் பட் யுவர் டேட். ஓகே, டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்ன்றது எப்படி அவுட்புட் வேணும்னு கேக்குது. ஓகே, ஸோ இதுல போயிட்டு டபுள் கோட்ல DDDD 3 D கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய டேவை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, ஸோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்கும். சிங்கிள் டி கொடுத்து பாருங்க, டபுள் டி கொடுத்து பாருங்க, 3D கொடுத்து பாருங்க, 4D கொடுத்து பாருங்க, ஒரு வேல்யூ டிஃப்ரெண்டா வரும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அது என்ன டே அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அது என்ன நாள் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா டிஸ்பிளே ஆகிடும். நீங்க கேலண்டர்ல உட்காந்து போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 13. லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா எம்ப்ளாயி நேம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்கிட்ட வந்து ஒரு ரா டேட்டா இருக்கு. இந்த ரா டேட்டால இந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சு அவங்களோட எம்ப்ளாயி நேம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி இங்க இருக்கு, எம்ப்ளாயி நேம் இருக்கு. ஸோ ரிவர்ஸ்ல நீங்க லுக்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு லுக்அப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்த டேட்டாவை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடணும், இதை கட் பண்ணி இந்த சைடு போடணும். ஏன் அப்படின்னா லுக்அப் லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகாது. கரெக்டா? ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரிவர்ஸ்ல லுக்அப் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு நம்ம வந்து சில ட்ரிக்ஸ் அடிஷ்னலா நிறைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி பண்ணணும்னா பண்ணலாம். பட் ஆனா நமக்கு எக்ஸ் லுக்அப் இருக்கிற அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை ஈஸியா உங்களால எடுத்துக்க முடியும்.
ஓகே, அப்ப ஈக்குவல் டு எக்ஸ் லுக் அப் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்க. எக்ஸ் லுக் அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ல கொடுத்துக்கோங்க. இதுல நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் பிரைமரி. ஓகே, ஸோ அதுதான் மேண்டிட்டரி. ஸோ அந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ 10250. ஸோ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு லுக்அப் அரே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடியை எங்க போய் சர்ச் பண்ண போறேன், எதை சர்ச் பண்ண போறேன், எங்க சர்ச் பண்ண போறேன், என்ன அவுட்புட் வேணும். ஓகே, இது 3 தான் ஆர்குமெண்ட். ஸோ அப்போ நான் எதை சர்ச் பண்ண போறேன்னா 10250ன்ற அந்த இதை சர்ச் பண்ண போறேன். எங்க போய் சர்ச் பண்ண போறேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடிக்குள்ள தேட போறேன். கரெக்ட். ஸோ அதனால இந்த எம்ப்ளாயி ஐடி இஸ் நத்திங் பட் யுவர் அரே. ஓகே, லுக்அப் அரே. எதை தேட போறேன், எங்க தேட போறேன், என்ன அவுட்புட் வேணும், எனக்கு இந்த எம்ப்ளாயி நேம் தான் அவுட்புட் வேணும். ஸோ அதனால நான் எம்ப்ளாயி நேமை செலக்ட் பண்ணிட்டேன். மேக் ஷுவர் இங்க 7 to 24 ட்ராக் பண்ணீங்கன்னா இங்கேயும் 7 to 24 தான் ட்ராக் பண்ணும். இங்க C6ல இருந்து 24 வரைக்கும், இங்க B7ல இருந்து 24 வரைக்கும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிராஸ் கால்குலேஷன் ஆகி அவுட்புட் வரும். ஓகே, ஸோ அதனால இங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்களோ அதே அரே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா 10250 இஸ் தட் 10250 இந்த பர்சனோட அவுட்புட் இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடி நீங்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வேல்யூவை லுக்அப் பண்ணி அதோடைய பேரை அவுட்புட்டா காட்டிடும். கொஸ்டின் நம்பர் 14 பியூர் டேபிள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷோ எம்ப்ளாயி கவுண்ட் பை பொசிஷன். இங்க எம்ப்ளாயி கவுண்ட் எவ்வளோன்னு வேணும்னு கேட்குறாங்க. பை பொசிஷன், இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷன் வைஸ் எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பியூர் டேபிள் யூஸ் பண்ணியிருக்க சொல்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம், ரா டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட்ல போறோம். இந்த இடத்துல பியூர் டேபிள் இருக்கு. ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்சுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துலயே நான் பார்த்துக்கலாம். ஸோ அதனால எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எங்க வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. பியூர் டேபிள் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எம்ப்ளாயி கவுண்ட் பை பொசிஷன் வைஸ் எம்ப்ளாயி கவுண்ட் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கால்குலேஷன் கேட்கறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எம்ப்ளாயி கவுண்ட்டை கேட்கறாங்க. அப்போ எம்ப்ளாயி கவுண்ட்னும் போது எம்ப்ளாயி ஐடி வில் பி த மீனிங்ஃபுல் வேல்யூவா இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால நான் எம்ப்ளாயி ஐடியை தூக்கிட்டு வந்து வேல்யூஸ்ல போட்டுருவேன். போட்டோன்னே எனக்கு பை டிஃபால்ட்டா சம் காட்டுது. எனக்கு சம் வேண்டாம், இது கவுண்ட் ஆகணும். ஸோ அதனால நான் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு இதை வந்து கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ மொத்தம் 18 எம்ப்ளாயி இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா கொஸ்டின் அது கிடையாது. ஹவு மெனி எம்ப்ளாயிஸ்னு கேட்கல, எத்தனை எம்ப்ளாயின்னு கேட்கல, பொசிஷன் வைஸ் எனக்கு எம்ப்ளாயி கவுண்ட் சொல்லுன்னு சொல்றான். ஸோ அதனால திருப்பி நான் என்ன பண்றேன், இந்த பியூர் டேபிள்ல போய்க்கிறேன். பொசிஷன் வைஸ் இந்த மாதிரி வியூவிங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்த காலமும் இந்த ரோஸும் வியூவிங் ஆங்கிள். ஓகே, ஒரு வேல்யூஸை வியூ பண்ணி பார்க்கணும், அதுல எத்தனை கேட்டகரி இருக்கு அதை வியூ பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலம்லயோ இந்த ரோலையோ நீங்க போடுறது ப்ரெஃபரபிள். அதனால என்ன பண்றோம்னா இந்த பொசிஷன் வைஸ் கேட்கறாங்கல்ல, ஸோ இதர் காலம்லயோ இல்லை ரோலையோ போடலாம். நார்மலா ரோல போடுறது ப்ரெஃபரபிள். ஓகே, நான் ரோல போட்டுட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா பொசிஷன் வைஸ் எவ்வளோ எம்ப்ளாயி கவுண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ பிவோட் டேபிள்ல இந்த மாதிரி நீங்க பொசிஷன் வைஸ் இல்லை வந்து இந்த வைஸ்ல இந்த கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த எல்லாமே வியூவிங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு ரோஸ்லயோ காலம்ஸ்லயோ போட்டு நீங்க உங்களோட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். என்கிட்ட சேலரி இருக்கு, எல்லாருக்குமே 10% ஹைக் கொடுக்க போறாங்க. ஸோ காமனா 10% ஹைக் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உங்களோட சேலரியோட சேர்த்து புதிய சேலரி எவ்வளோ, நியூ சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கு நம்ம 10% ஹைக் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சோன்னே இது கூட ஆட் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 10% ஹைக் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இந்த சேலரி இன்டு இந்த ஹைக். ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணாலே போதும். ஓகே, எல்லாருக்குமே 10% தான். மேனுவலா நீங்க கையில டைப் பண்ணலாம். பட் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா டாலர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். 10% அப்படின்ற செல் ரெஃபரன்ஸை கொடுத்துக்கும். கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 10% எவ்வளோன்னு சொல்லிடுச்சு. இது கூட நீங்க இந்த வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். பட் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா நீங்க இதை ட்ராக் பண்ணி விடும் போது இந்த செல் ரெஃபரன்ஸ் கீழே ஆட் ஆகிட்டே போகும். நார்மலா எக்ஸல்ல ஒரு ஃபார்முலா போட்டுட்டு டிராக் அடிச்சு விட்டீங்கன்னா இன்க்ரிமெண்டல்னு ஒன்று நடக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை போட்டுட்டு இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த செல்ல ரெஃபர் ஆயிடுச்சு. நமக்கு இந்த கால்குலேஷனுக்கு எல்லாமே இந்த செல் மட்டும் தான் ரெஃபர் ஆகும். கரெக்டா? ஸோ அதனால அந்த செல்ல மட்டும் விச் மீன்ஸ் J6. கரெக்டா? இந்த J6 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்துக்கோங்க. F4 கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த கால்குலேஷன் எதுக்கு யூஸ் பண்ணாலும் அந்த செல்லு மூவ் ஆகாது அப்படின்றது மீனிங். ஓகே, கொடுத்துட்டு ஓகே அடிச்சுட்டு நீங்க ட்ராக் அடிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். பட் நமக்கு இந்த சினாரியோல ஹைக் மட்டும் கண்டுபிடிக்க சொல்ல சேலரி பிளஸ் ஹைக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம சேலரியும் ஆட் பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால சேலரி செலக்ட் பண்ணிக்கோங்க.
பிளஸ் நம்ம ஆல்ரெடி பாட்மாஸ் ரூல்னு ஒன்று பார்த்தோம். என்ன அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் நடக்கணுன்றதுனால. அதனால இதை மட்டும் பிராக்கெட்ல கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்க நார்மலா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த D7 2 வாட்டி பிளஸ் பண்ணி விட்டுரும். இல்ல வேற ஏதாவது நடக்கலாம். ஓகே. ஸோ ஹைரார்கி மெத்தட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால்குலேஷன். அதுக்கப்புறம் இது ஆட் ஆகணும். ஓகே. ஸோ கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்க இந்த சேலரி பிளஸ் நியூவா வந்திருக்க ஹைக்கோட ஆட் ஆகி டோட்டல் புதுசா இருக்க சேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு டபுள் கிளிக் அடிச்சு விட்டீங்கன்னா பாருங்க உங்களோட வேல்யூஸ் பிளஸ் இந்த 10% ஹைக்குன்றது வந்துடும். எதுக்கு இந்த டாலர் சைன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளை பின்ன இது 10% இல்லை ஜஸ்ட் 5% அப்படின்றாங்கன்னா இங்க 5 கொடுத்து என்டர் அடிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தோட வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்கா ரெப்ளிகேட் ஆயிடும். ஓகே. ஸோ டாலர் சைனோட எஃபெக்ட் இதுதான். என்ன அப்படின்னா ஒரு செல்லை கொடுத்துட்டு டைனாமிக்கா அது மாறிட்டே இருக்குன்ற பட்சத்துல இந்த மாதிரி நீங்க டாலர் சைன் யூஸ் பண்ணும்போது அது ஈஸியா வேலைய முடியும். கொஸ்டின் நம்பர் 16 லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேபிள் 1ன்னு ஒரு டேட்டா இருக்கு, டேபிள் 2ன்னு ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால எந்த ரெக்கார்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா டேபிள் 1ல டேட்டா நிறைய இருக்கு, டேபிள் 2ல நிறைய டேட்டா கம்மியா இருக்கு. ஓகே. அப்போ டேபிள் 1ல ஏதோ டேட்டா அதிகமா இருக்கு கம்பேர் பண்ணும்போது டேபிள் 2ஓட. அப்போ எந்தெந்த டேட்டாலாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கு வி லுக்அப் யூஸ் பண்ணலாம், எக்ஸ் லுக்அப் யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸ் லுக்அப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதுதான் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எதை தேட போறீங்க, எங்க தேட போறீங்க, என்ன அவுட்புட் வேணும். ஸோ இந்த வேல்யூ தான் தேட போறேன். எங்க தேட போறேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடியில தான் தேட போறேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் அரே என்னன்னா இதே தான் வேணும். ஓகே. ஏன்னா நம்ம ஜஸ்ட் கண்டு தான் பிடிக்க போறோம். ஸோ அதனால எது வந்தாலும் பரவாயில்ல. அவுட்புட்டை எண்ணே வர்றது மட்டும் இட்ஸ் மிஸ் மேட்சிங் வேல்யூ அண்ட் அதாவது ரெக்கார்ட்ஸ்ல இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதை நான் எல்லா இடத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகணுன்றதுனால இது ரெண்டுத்தையும் நான் டாலர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் டாலர் தெரியல அப்படின்னா ஒரு வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே கொடுத்துட்டா இது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ட்ராக் அடிச்சு விடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணே வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் இங்கே இல்லை அப்படின்றது அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 17 சப் டோட்டல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சப் டோட்டல் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே. பட் இதை சப் டோட்டல்ல யூஸ் பண்ண சொல்றாங்க. ஏன் சப் டோட்டல் நம்ம போறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணி உங்களோட அக்ரிகேஷன் நடக்கும். சம் பண்றது, கவுண்ட் பண்றது இதெல்லாம் ஃபில்டர் பண்ற வேல்யூஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சப் டோட்டல் ஃபங்க்ஷன்ன்றத நமக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இங்க பாருங்க டோட்டல் எம்ப்ளாயி கேட்டிருக்காங்க. மேபி அவங்க பொசிஷன் வைஸ் ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதனால கேட்டிருக்கலாம். ஈக்குவல் டு சப் டோட்டல் அப்படின்றது தான் ஃபங்க்ஷன் பேரு. இங்க பாத்தீங்கன்னா சப் டோட்டல் கொடுத்துட்டு என்ன அக்ரிகேஷன் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் கவுண்ட் பண்ண போறேனா, சம் பண்ண போறேனா, ஆவரேஜ் பண்ண போறேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த சினாரியோல கவுண்ட் தான் பண்ண போறேன். ஏன்னா எம்ப்ளாயி கவுண்ட் தான் எனக்கு வேணும். ஸோ அதனால நம்பர் 2 கொடுத்துக்கிறேன். நீங்க இதுவே டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்க, டெக்ஸ்ட்டை வச்சு கவுண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்பர் 3 கொடுக்கணும். கவுண்ட் ஏ அப்படின்றது. ஓகே. ஸோ கமா கொடுத்துக்கிறேன். என்னோட ரெஃபரன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் எதுனா இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ். ஓகே. கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயி 18 இருக்கு. ஓகே. ஸோ இதையே கவுண்ட் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணிடலாம். பட் என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க போய் ஒரு ஃபில்டர் அப்ளிகேபிள் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு பொசிஷன்ல எனக்கு ப்ரொடக்ஷன் டெக்னிக்கல் 1 மட்டும் வேணும்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எது ஃபில்டர்ல இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ இந்த சப்டோட்டலோட வேலை என்ன அப்படின்னா எது கரண்டா ஃபில்டர் பண்ணி வேல்யூஸை பார்க்குறீங்களோ அது மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றது தான் இந்த சப்டோட்டல் ஃபங்க்ஷன். கொஸ்டின் நம்பர் 18 கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி ஆஃப் தெம் நாட் ஹேவிங் எம்ப்ளாயி ஐடி. இந்த இடத்துல நிறைய பேருக்கு எம்ப்ளாயி ஐடி இல்லாமல் இருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு எம்ப்ளாயி ஐடி இல்லை அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கவுண்ட் பிளாங்க் அப்படின்னா எதெல்லாம் பிளாங்கா இருக்கோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணு அப்படின்ற ஃபங்க்ஷன் பேர். ஓகே. ஸோ கவுண்ட் பிளாங்க் கொடுத்துக்கோங்க. உங்களோட ரேஞ்சஸ் கொடுங்க. இதுதான் என்னோட ரேஞ்சஸ். நான் என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சிட்டேன் அப்படின்னா எத்தனை இது பிளாங்கா இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எத்தனை பிளாங்கா இருக்கோ அத்தனை எம்ப்ளாயி ஐடி தான் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதனால கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 19 ஒரு கிராஃப் போட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷோ த எம்ப்ளாயி கவுண்ட் பை பொசிஷன். பொசிஷன் வைஸ் எம்ப்ளாயோட கவுண்ட்டை டிஸ்பிளே பண்ணி காட்ட சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்படியே உங்களோட டேட்டால போட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லுக்ஸ் குட். ஏன் அப்படின்னா நீங்க பொசிஷன் வைஸ் கவுண்ட் பண்ணி அப்புறமா போடுறது தான் ப்ரெஃபரபிள். ஸோ அதனால நீங்க எய்தர் ஒரு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பொசிஷன் கண்டுபிடிச்சி போடணும்னாலும் பரவாயில்ல. ஆனா அப்படி போட்டா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிவோட் டேபிள் போட்டுட்டு அதுல இருந்து கிராஃப் போடுறது ப்ரெஃபரபிள். ஓகே. உங்களோட டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போய்க்கோங்க, பிவோட் டேபிள் போட்டுக்கோங்க. பிவோட் டேபிள்ல
ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச். ஓகே. ஸோ குடுத்துட்டீங்க அப்படின்னா பியூர் டேபிள் அப்ளிகபிள் ஆயிடும். எக்ஸிஸ்டிங் ரேஞ்ச் குடுத்துட்டு, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் குடுத்துட்டு, இந்த இடத்துல வச்சுட்டு ஓகே குடுத்துக்கோ. குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? எம்ப்ளாயி கவுண்ட் பை பொசிஷன். ஸோ எம்ப்ளாயி கவுண்டோட பொசிஷன் வைஸ் டேட்டாவ ரெடி பண்ணிக்கோ. ஒரு கிராஃப் போடும்போது நமக்கு எப்படின்னா, ஒரு டேட்டா வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கோ, அந்த அளவுக்கு கிராஃப் வந்து நல்ல லுக் அண்ட் ஃபீலா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்மளுடைய எம்ப்ளாயி ஐடியை தூக்கிட்டு வந்து வேல்யூஸ்ல போட்டுக்கோங்க. இது வந்து எனக்கு சம்மா வேணாம், கவுண்டா வேணும். ஸோ அதனால நான் சேஞ்ச் பண்ணி கவுண்ட் ஆக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு பொசிஷன் வைஸ் கேட்குறாங்க. ஸோ நான் பொசிஷன் இஸ் எ வியூவிங் ஆங்கிள். ஸோ நான் பொசிஷனை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, பொசிஷன் வைஸ் எவ்வளோ எம்ப்ளாயி கவுண்ட்ன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு கிராஃப் போடணும்னா போடலாம். இந்த டேட்டாவை தனியாக கன்வெர்ட் பண்ணி போடணுனாலும் போடலாம். இல்லை பியூர் டேபிள்லேயே கிராஃப் போடணுனாலும் போடலாம். ஓகே. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்செர்ட்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிராஃப் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கும். எந்த சார்ட் வேணுமோ அந்த சார்ட்ட நீங்க போட்டுக்கலாம். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காலம் சார்ட் போடுறேன் அப்படின்னா, காலம் சார்ட் கிளிக் பண்ணி ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க ஒரு சார்ட் அழகா வந்துருச்சு. என்ன அப்படின்னா, உங்களுடைய பொசிஷன் வச்சு ஓகே, எவ்வளோ எம்ப்ளாயி கவுண்ட் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்துருச்சு. இது இன்னும் டீட்டெயில்டா நம்ம டிசைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம வந்து அதெல்லாம் பண்றதில்ல. என்ன கேட்டாங்களோ அத மட்டும் டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். டீட்டெயில்டா கொஞ்சம் டிசைன் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, இட் வில் பி லுக் அண்ட் ஃபீல் லிட்டில் குட். கொஸ்டின் நம்பர் 20 சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் கால்குலேட் த டோட்டல் சேல்ஸ் ஆஃப் போத் டீம் ஏ அண்ட் டீம் பி. ஓகே. டீம் ஏலையும் கொஞ்சம் சேல்ஸ் இருக்கு, டீம் பிலையும் கொஞ்சம் சேல்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகே. இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்சையும் ஆட் பண்றோம்னு நினைச்சீங்களா? சம் ஃபங்க்ஷன்ல கமா கொடுத்தாலே போதும், அது ஆட் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல் டு சம், சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது சம் ஆயிடும். கரெக்டா? அடுத்த ரேஞ்சையும் இங்க இருக்கு. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் லுக்ஸ் குட். ஓகே. ஸோ அது போய் மாறிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ரேஞ்சையும் சம் பண்ணிக்கோ, இந்த ரேஞ்சையும் சம் பண்ணிக்கோன்னு அர்த்தம். கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா 6919 நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இதை செலக்ட் பண்ணி பாருங்க. 6919 தான் அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மல்டி ரேஞ்ச்லாம் பண்றீங்க, சம், கவுண்ட், ஆவரேஜ் எதுல பண்ணாலுமே மல்டி ரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கமா யூஸ் பண்ணிக்கிட்டு, மல்டி ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா கமா யூஸ் பண்ணி பண்றது ப்ரிஃபரபிள். நம்ம பேசிக்கா உள்ள 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி அட்வான்ஸ்க்கும் ஒரு 20 கொஸ்டின் நான் அப்லோட் பண்றேன். சப்போஸ் நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம நிறைய டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு இமீடியட்டா அப்லோட் பண்ணோன்னு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.